நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மக்களை, டிஆர்பிக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்க போகிறாங்களா. அதில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய ஆள் வந்து கன்ஃபார்ம் வெளியில் போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாக்லின் வெளியில் போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிறது வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. இதுலேருந்து ஒரு ஆளை வந்து மிட் வீக் எவிக்ஷன் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. 4 பேர்த்தோட தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு தெரியும், ஜாக்லின் வெளியில் போயிட்டாங்க. ஓட்டுக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கா. அஃபிஷியல் ஓட்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னு நியூஸ் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் ரயான், பவித்ரா, விஜய், விஷால் இவங்கெல்லாம் தொங்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அபிஷியல் ஓட்ல ஜாக்லினுக்கு செகண்ட் பொசிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து வெளியிலே போயிட்டாங்க. இப்போ அவங்கள அப்படியே தூக்கிட்டோம் அப்படின்னா அனுதாபத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவித்ராக்கு வந்து ஓட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா விழுந்துகிட்டு இருக்கு. என்னடா அது, யாருக்குடா ஸ்கெட்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இப்போ வந்து இவங்களுக்கு சூப்பராக ஓட்டுக்கள் விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து அந்த ஓடி முடிச்சுட்டு வந்து ஒரு டைவ் அடிச்சு விட்டு வந்து உட்காந்தாங்க பார்த்தீங்களா, என்னைய வாடா வெளியில போன்னு சொன்னீங்க, நான் செய்யறேன்டா அப்படின்ற செஞ்சனால பவித்ராக்கு ஓட்டுகள் எக்கச்சக்கமாக விழுந்துட்டு இருக்கா நியூஸ் வந்திருக்கு. நீங்க பார்த்தா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ரயானுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படப்பெட்டி டாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா குபுன்னு அவருக்குமே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து விஜய் விஷால தான் வந்து மிட் வீக் எவிக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் தான் நம்மளுக்குமே கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தலைமை உள்ள வந்து வேற லெவலில் நெகட்டிவ் பேரை வாங்கிட்டாப்புல. அதனால வந்தவன் எல்லாருமே அவரை தான் அடித்தாங்க. திரும்பியும் இவன் இன்னும் திருந்தலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு, நெகட்டிவாக தான் இருக்குது. இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படப்பெட்டியும் எடுத்துகிட்டு உள்ளே ஒடியான்ட்டார். அதனால மிட் வீக் எவிக்ஷன் பண்ணி அவர் மேல ஒரு நல்ல பெயரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அருணை பத்தி அவங்க நல்லா வித்திரும், அவ்வளோ நெகட்டிவ் எடுத்தார். அப்பெல்லாம் அவர் வந்து வெளியில அனுப்பாம பாசிட்டிவா ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அழகாவே வெளியில அனுப்பிச்சாங்க. இது பிக் பாஸோட வந்து ஒரு கண்டென்ட் தான். எவன் வந்து நெகட்டிவாவே ஃபுல்லா இருக்கணும் அவனை திரும்பி உள்ள வர வச்சு பாசிட்டிவா ஆக்கி வெளியில அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தர்ஷா குப்தா கூட எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் திட்டுறாங்க, நீ தாண்டா எல்லாத்தையும் பேசி பேசி வெளில அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க, நீ தாண்டா எல்லாத்தையும் மட்டம் தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபைட் போயிட்டு இருக்கு. அதனால வந்து விஜய் விஷாலை வெளியில அனுப்பிச்சாங்க அப்படின்னா பாசிட்டிவோட வெளியில போனாரு அப்படின்னா அவருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மிட் வீக் எவிக்ஷன் அதுவும் ஒரு சில டிஆர்பி அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சம் இருக்க 4 பேரை வச்சு தான் இங்கே ஃபைனல் போகிறாங்க. பவித்ராலாம் ஃபைனலிஸ்ட் சொல்லும் போதே கஷ்டமாக தான் இருக்குது. ரயான் ஃபைனலிஸ்ட்டு, சௌந்தர்யா ஃபைனலிஸ்ட்டு, முத்துக்குமரன் ஃபைனலிஸ்ட்டு தான். சரி விடுங்க, யார் டைட்டில் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். யார் வேணால் டைட்டில் வின் பண்ணலாம், பவித்ரா கூட டைட்டில் வின் பண்ணலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் வந்து தீபக் எவிக்டானு மனசை வெறுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஜாக்லின் போன பிறகு இவங்களுக்கெல்லாம் எதுக்குடா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே சார் நான் பாட்டுக்கும் ரிவ்யூ பண்ணிட்டு கை தட்டிட்டு போயிட்டு தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.